Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. இயேசுவே, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறீர். என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவருக்கு முன்பதாக இப்பொழுது நான் முழங்கால் படியிட்டு நிற்கிறேன். என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவருக்கு முன்பதாக நான் இப்போது முழங்கால் படியிட்டு நிற்கிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவரீர் என்னை இப்பொழுது கழுவி சுத்திகரியும். என்னை இப்பொழுது கழுவி சுத்திகரியும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு முன்பதாக நான் முழங்கால் படியிட்டு நிற்கிறேன் ஐயா. என்னுடைய பலவீனங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. என்னுடைய பலவீனங்கள் குறைகள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. என்னுடைய பலவீனங்களை நீ சிலுவையிலே சுமந்தது நான் விசுவாசிக்கிறேன். நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும் என்று இயேசுவே நீ சொல்லி இருக்கிறையா. நிறைவான உம்முடைய அபிஷேகம், நிறைவான உம்முடைய வார்த்தை எங்களை நிரப்பட்டும். அப்பொழுது எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற குறைகள் எல்லாமே நீங்கி போகும். இயேசுவே, இயேசுவை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், பசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தான் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அவர் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விசுவாசிப்போம். ஏசப்பா, உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற நான், உம்முடைய நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற நான், இயேசுவே உம்மாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். உம்மாலே நான் பசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். உம்மாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. நீர் மாத்திரமே என்னை கழுவ முடியும். நீர் மாத்திரமே என் சிந்தைகளை கழுவ முடியும். நீர் மாத்திரமே என் எண்ணங்களை கழுவ முடியும். நீர் மாத்திரமே என் யோசனைகளை கழுவ முடியும். நீர் மாத்திரமே என் இருதயத்தை பசுத்தப்படுத்த முடியும். நீர் மாத்திரமே என்னை நீதிமானாக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய பசுத்த ஆவியினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் அவருடைய ஆவியினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ அன்பு, ஆமென், தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படும் என்றால், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆவி நம்மிலே ஊற்றப்பட்டிருக்கும் என்றால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்துக்கு விலகி நாம் நிற்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமாக இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நாம் எதிர்த்து நிற்பதற்கு அவருடைய பலன் நமக்கு வேண்டும். அவருடைய வல்லமை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி கேளுங்க. இயேசுவே, இந்த உலகத்தை ஜெயிக்க எனக்கு பலனை தாரும். பசுத்தமாய் வாழ எனக்கு பலனை தாரும். ஹல்லேலூயா. மாம்சிகத்தை ஜெயிக்க எனக்கு பலனை தாரும். கண்களின் இச்சைகளை ஜெயிக்க எனக்கு பலனை தாரும். மாம்சத்தின் இச்சைகளை ஜெயிக்க எனக்கு பலனை தாரும். ஹல்லேலூயா. உண்மையாய் நீ கேட்பீர்கள் என்றால் கண்டிப்பாய் நாம் அந்த பலனை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க என்று சொல்கிற விசுவாசிகளை நாம் காணப்படக்கூடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து கடந்த வாரத்தில் செய்த பாவங்களை எல்லாம் திரும்ப உங்க சிந்தையில கொண்டு வருகிறவர்களா நீங்க இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தினால் நீங்கள் மூடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அக்கிரமத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் கண்களின் இச்சைகளை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும்.
வேண்டும். அதற்கு உங்களுக்கு தேவை தேவனுடைய பசுத்தாவின் அபிஷேகம், தேவனுடைய பசுத்தாவியின் வல்லமை, தேவனுடைய பலன் உங்களுக்கு இருந்தால் மாத்திரமே இதை செய்ய முடியும். ஒவ்வொரு ஆராதனை வந்து கடந்த நாட்களில் இந்த பாவத்தை நான் செய்தேன், இந்த அக்கிரமத்தை நான் செய்தேன் என்று மன்னி ஜெபிக்கிற ஜெபத்தை இன்றோடு நிறுத்திவிடுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவை பார்த்து என்னை சுத்திகரியும், உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. இயேசுப்பா தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொன்ன வார்த்தை ஹல்லேலூயா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீ பசுத்த ஜனமாயிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீ பசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று வேதத்திலே வாசிக்க உபாகமம் 26ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பதாக பசுத்த ஜனமாய் இருக்க முடியும் தெரியுமா? எப்பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பதாக பசுத்த ஜனமாய் இருக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எல்லா ஆராதனையும் வந்து இப்படி ஜெபிக்கிறதுனால அல்ல, எல்லா ஆராதனையும் வந்து இப்படி அழுகிறதுனால் அல்ல, என் பாவத்தை மன்னி கேட்கிறதுனால் அல்ல. அது முந்தின வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பாய் என்று நாம் வாக்கு கொடுக்க வேண்டுமாம். முதலாவது கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று நாம் வாக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய வழிகளில் நான் நடப்பேன் என்று அவருக்கு நான் வாக்கு கொடுக்க வேண்டுமாம். முதலாவது கர்த்தர் என் தேவனாய் இருப்பார், இரண்டாவது நான் அவருடைய வழிகளில் நடப்பேன் என்று வாக்கு கொடுக்க வேண்டுமாம். மூன்றாவது அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் நான் கை கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு? ஏசப்பாவுக்கு நீங்க வாக்கு கொடுங்க. ஏசப்பா உம்முடைய வழிகளில் நான் நடப்பேன் என்று வாக்கு கொடுங்க. உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய நியாயங்களையும் நான் கை கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுங்க. நான்காவது அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று வாக்கு கொடுக்கும் போதுதான் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பசுத்த ஜனமாய் இருக்க முடியும். இந்த 4 காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு தேவனாய் இருக்க வேண்டும், அவருடைய வழிகளில் நீங்கள் நடக்க வேண்டும், மூன்றாவது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ள வேண்டும், நான்காவது அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நீங்கள் அவருக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் பசுத்த ஜனமாய் இருப்பீர்கள். இந்த கர்த்தருக்கு முன்பு அந்த வாக்கை எங்க கொடுங்க. இந்த 4 காரியங்களை நீங்கள் வாக்கு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால் கர்த்தராகிய எனக்கு முன்பதாக நீங்கள் பசுத்த ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் பசுத்தம் இல்லாவிட்டால் தேவனை தரிசிக்க முடியாது. நீங்கள் பசுத்தமா இல்லாவிட்டால் எவ்வளவு ஜெபித்தாலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. பாவிகளின் ஜெபத்தையோ ஏசப்பா கேட்க மாட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய பார்வைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய நடக்கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு தேவனாய் இருக்க வேண்டும். அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளின் நாம் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும், அவர் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு ஆராதனைகளிலே தேவன் நம்மோடு பேசுகிற சத்தத்தை நாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆமென் ஹல்லேலூயா தனி ஜெபத்திலே ஏசப்பாவோடு நாம் ஜெபிக்கும் போது பேசும்போது அவர் வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அவர் வார்த்தையை நாம் தியானிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது வேதத்தை நாம் தியானிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிற சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று வாக்கு கொடுத்தால் கண்டிப்பாக கர்த்தருக்கு நாம் சொந்த ஜனங்களாயிருப்போம். அவருக்கு முன்பதாக நாம் பசுத்த ஜனமாயிருப்போம், பசுத்த ஜனமாயிருப்போம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களிலே நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து நிதானித்து பாருங்க. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவாராக, உங்களை பசுத்தப்படுத்துவாராக. இந்த வேளையிலே அவரை நோக்கி பார்த்து ஏசப்பா நாங்கள் உமக்கு முன்பதாக பசுத்த ஜனமாய் இருக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை மாத்திரமே பிரதிபலிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரங்களிலேயும் நாங்கள் உம்மை மாத்திரமே காண்பிக்க வேண்டும். எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும், எங்கள் பேச்சிலே காணட்டும், எங்கள் நடக்கைகளிலே எங்கள் செயல்களிலே புறஜாதி மக்கள் தேவனை அறியாத மக்கள் ஏசப்பாவை எங்கள் மூலமாய் காணட்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. என்னோடு பேசுகிறவர்கள் ஏசப்பாவுடைய பிரசன்னத்தை உணரட்டும். எங்களோடு பேசுகிறவர்கள் ஏசப்பாவை அறிந்து கொள்ளட்டும். எங்களோடு பேசுகிறவர்கள் இவளுக்குள்ளாக இயேசு இருக்கிறார் என்று சொல்லட்டும். உலகத்தில் இருக்கிற மக்கள் இதன் மூலம் அவர்களும் ஏசப்பாவை அறிந்து கொள்ளட்டும். ஹalleluya. இந்த புதிய வருடத்திலே, இந்த 2024 வருடத்திலே ஹalleluya தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய எல்லா செய்கைகளிலும், செயல்களிலும், பேச்சிலும் நான் இயேசுவை மாத்திரமே பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவை மாத்திரமே நான் காண்பிக்க வேண்டும். நான் அல்ல, என் எண்ணங்கள் அல்ல, என் சுயம் அல்ல, என் மாம்சம் அல்ல. எல்லா இடங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் மூலம் இயேசுவின் நாமம் மாத்திரமே உயர வேண்டும். ஹalleluya ஹalleluya. அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. Thank you Jesus. Oh hallelujah. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளங்கோலத்தை பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன். சுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆருணியே ஆடியா நெஞ்சம் வாரியோ ஆடியா நெஞ்சம் வாரியோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்னை எதிர்க்கும். சொல்லுங்க. என் ஜீவன் எல்லை எங்கிலும் ஆமெசுவே. பரிசுத்தம் என்னை எதிர்க்கும். துணை வேண்டும் தகப்பனே. துணை வேண்டும் இயேசுவே. இந்த உலகத்திலே நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, இந்த உலகத்திலே உம்மை பிரியப்பட்டு வாழ்வதற்கு, உலகத்தை ஜெயிப்பதற்கு, உமக்குள்ளதாக பரிசுத்த ஜனமாய் இருப்பதற்கு எனக்கு உம்முடைய துணை வேண்டும். எனக்கு உம்முடைய பலன் வேண்டும். இயேசுவே, இயேசுவே, எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தை நீர் அளவில்லாமல் கட்டளையிடாக ஒவ்வொரு சிறிய பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு பெரியவர்கள் மேலே இப்பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலன், உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் பலன் இப்பொழுது நிரப்பட்டுமையா. எல்லா இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவே, பரிசுத்தமாய் வாழ நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நீர் பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. என் தேவன் தம்முடைய ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீர் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஒவ்வொருவருக்கும் துணை செய்யும். ஓ ஹalleluya.
எங்கள் பலவீனங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை அப்பா. உம்முடைய கண்கள் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறது. ஒரு நாள் நாங்கள் உடைய சமூகத்தில் நிற்கும் போது, பரலோகத்திலே ஒரு நாள் நாங்கள் உடைய சமூகத்தில் நிற்கும் போது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, மகிமைக்கு பிரவேசி என்கிற சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அதுதான் எங்கள் வாஞ்சையப்பா, அதுதான் எங்கள் ஏக்கம், அதுதான் எங்கள் ஆசை. இயேசுவே, இந்த உலகத்தில் வாழ்நாட்கள் உத்தமமாய் வாழ, உண்மையாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராகப்பா. நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம் ஐயா, கெஞ்சி கேட்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. நீரே எங்கள் நல்ல தேவன். உம்முடைய வழிகளில் நாங்கள் நடப்போம். உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் நாங்கள் கை கொள்ளுவோம். உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று வாக்கு கொடுக்கிறோம் இயேசுவே. உம்முடைய ஆலயத்தில் இருந்து உமக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம். உமக்கு முன்பதாக நாங்கள் பரிசுத்த ஜனமா நிற்கும்படி எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.